வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, மாடு தேடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மாடு தேடுறதுக்கு 15 பேர் வந்துட்டாங்க. 2 நாள் வெளியே அவுட்டர்லேயே தேடினாங்க. மாடு அங்கே இல்லைன்னு சொல்லிடனே ஊருக்காரங்க சொன்னாங்க, அந்த கருவைக்கில் தாங்க அவங்க மாடு தெரியுது அப்படின்னு சொல்லிடனே நாங்கள் அந்த கருவைக்கு 15 பேர் தேட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரை கருவை தாங்க ஃபுல்லாக. கருவை அப்போ தான் வெட்டி தலைஞ்சிருக்கும் போலங்க. அப்படியே இஞ்சாக இருந்துச்சுங்க. உள்ளே நடக்கக்கூட முடியாதுங்க. கருவையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, சும்மா உள்ளே போனாவே தாறுமாற கை காலெல்லாம் கிழிக்குங்க, முள் குத்தம் எல்லாமே நடந்துச்சுங்க. இருந்தாலுமே நாங்கள் கருவையை பெருசுப்படுத்தாமல் இந்த மாதிரி தவந்துக்கிட்டே கடைசி வரையுமே போனாங்க. 1.5 கிலோமீட்டர் வரையுமே ஜல்லிக்கட்டே வெறுக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4-5 நாள் ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல், ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் 15 பேரோட பொழப்பு எல்லாமே கெட்டு போயிடுச்சுங்க. ஆனால் ஜல்லிக்கட்டை நினைப்பீங்க, ஜல்லிக்கட்டில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது காமெடியாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக மாடு தேடினவங்களுக்கு அதோட கஷ்டம் வலி எல்லாமே எங்களோட எல்லா வேதனையுமே அவங்களுக்கு புரியுங்க. எங்களால் மாடு பிடிக்க முடியலைங்க. பிடிக்க முடியாமல் நாங்கள் கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மாடு பிடிச்சமா இல்லையான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க.